மார்னிங். Sir, very good morning, sir. Jagdishan Vaniyambadi. குட் மார்னிங் சார். Sir, இன்னைக்கு ஜெயதி சார், நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான். நான் எனக்கு லேட்டா தான் வந்தது, மறுபடியும் கூப்பிட்டு சடனப்பட தான் நான் உள்ள வந்தேங்க. இருந்தாலும் கேட்ட வரலுமே பட் இன்னைக்கு அதை இன்னும் முழுதும் நம்மளுடைய செயல் அந்த சொல் திறன் இது என்ன இருக்கோ சக்சஸ். நாம என்ன நினைக்கிறோம், என்ன நினைச்சீங்களோ அதை நம்மளால சாதிக்க முடியும்னு நினைச்சா சாதிக்க முடியும். யாரும் ஒருத்தர் சக்சஸ் பண்ணாம சொல்ல மாட்டாங்க, சக்சஸ் பண்ணாதான் சொல்றாங்க. இன்னைக்கு கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க, கரண்ட்டை கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி நாம இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட ஒரு நியூ ப்ராஸ்பெக்ட் போய் பார்க்க போறோம். இன்னைக்கு போவாரு, இன்னைக்கு வந்ததுக்கு அப்படியும் அவர் நம்ம சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம வரணும்னா அவர்கிட்ட பேச முடியும். போகும்போதே அவர் சேருவாரா, வருவாரா, வரமாட்டாரான்னு நம்ம மைண்ட்ல இருந்தா அது கண்டிப்பா நடக்காது. நம்ம என்ன நினைக்கிறதுங்கிறது தான் அது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா இது வந்து நடக்கும் சார். இதை மறுபடியும் நான் அடுத்தடுத்து இதை இன்னும் ஒரு ஏற்கனவே இதை கேட்டிருக்கேன். இருந்தாலும் இதை இன்னொரு தடவை நம்ம மைண்டுக்கு கொண்டு போகணும். ரெகுலரா நம்ம கொண்டு போகாதான் நம்ம சக்சஸ் தடுக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுட்டேங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஆளுக்கு தான் புரிஞ்சுதா? வேற யாருக்கும் புரியலையா? சார் குட் மார்னிங் சார். கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சுங்க சார் வர்றதுக்கு. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நம்மளோட செயல், நம்மளோட நினைவு ஆற்றல், அப்புறம் நம்ம எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் நடக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி. இன்னும் நிறைய விஷயங்கள் சார் கண்கலங்க வச்சுது சார் இந்த வீடியோ, நீங்க போட்ட வீடியோ. உங்களால வந்து நிறைய பேர் வந்து என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இல்ல நம்ம எதையாவது பண்ணியே ஆகணும், கண்டிப்பா மறுபடியும் நம்மளால பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருந்ததுங்க சார் வீடியோ. தேங்க்யூ. அதுல தேங்க்யூ சார். முக்கியமான ஒரு விஷயத்த எல்லாருமே எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு இவ்வளவு கடன் இருக்குங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இவ்வளவு கடன் இருக்குங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும், இந்த கடனை சரி பண்ணணும், இப்படியே பேசியிருந்தீங்கன்னா நீங்க அதை அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்றது பிரபஞ்சத்துல அவங்க சொல்லக்கூடிய ஈர்ப்பு வீதியில சொல்லக்கூடிய விஷயம். ஆமாங்க சார், நிறைய பேர் வந்து அதே தான் நான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த நாங்களும் கூட வருஷம் இந்த வருஷம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், இன்னும் 3 வருஷத்துல 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த 10 கோடியை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. இந்த வருஷம் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 2 கோடியை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. அதாவது அந்த 2 கோடி வந்தா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போக முடியும். அப்ப அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அட்ராக்ட் பண்றீங்களா, இல்ல உங்க கடனையும் உங்க பிரச்சனையும் அட்ராக்ட் பண்றீங்களான்னு தான் முக்கியம். எல்லாருமே பேசும்போது எங்க சார் யாருமே ஜாயின் பண்ண மாட்டேன்றாங்க சார், அது மாதிரி பேசாதீங்க சார். டீம் சூப்பரா போயிட்டு இருக்கு சார், எல்லாரும் வராங்க சார், அந்த நம்பிக்கையோட செயல்படுங்க. முதல்ல சொல்லும் போது உங்களுக்கே உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு நீங்க பொய் சொல்ற மாதிரி இருக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். அதை சொல்றதுக்கு, அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. அப்புசாமி சார் நல்லா சொன்னாரு, நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க போறேன், அவர் ஜாயின் பண்ணுவாரு, இல்ல அவர் என் கூட பிசினஸ் பார்ட்னரா மாறுவாரு அப்படின்ற நம்பிக்கையோட போனா அவங்க பிசினஸ் பார்ட்னரா மாறுவாங்க. இல்ல நம்ம வந்து இல்ல நான் இன்றைக்கு போறேன், அவர் ஜாயின் பண்ணுவாரா என்னன்னு தெரியல, ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போனா என்ன வரும் சொல்லுங்க?
சரியா? ஸோ அந்த சந்தேகத்தோட போனா நிச்சயமா அவர் ஜாயின் பண்ண வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பு இல்லை. நான் உறுதியா சொல்றேன். ஆனா நான் என்னுடைய டீம் நண்பர்களுக்கு தெரியும். நான் போகும்போது இன்றைக்கு போறோம். அவரை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கிட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க போனாலும் போவேன். சார் அவர் அப்படி சார் இப்படி சார் அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு நம்ம அவரை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குறோம். இன்னைக்கு அவர்கிட்ட தெளிவா நம்ம சொல்றோம், பேசுறோம், வாங்க அப்படின்னு தான் போவோம். ஸோ எதுவுமே எல்லாராலையும் முடியும். அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த 300 பிவி அப்படின்றது முடியுமான்னு நிறைய நண்பர்கள் ஆர்கியூமெண்ட், நிறைய பேர் சந்தேகம். ஆனா முடியும்னு ஒரு சில நண்பர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேச ஆரம்பிச்சவங்கலாம் திரும்ப திரும்ப நிறைய பேர் போய் பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பேசுற இடத்துலலாம் ரிசல்ட் வருது. இன்னைக்கு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும் தான் வர்றாங்க. வெஸ்டீஜ்ல பணம் சம்பாதிக்கணும் தான் வர்றாங்க. ஆரோக்கியத்துக்காக வந்தது கம்மி. ஆனா பணத்துக்காக வந்தவங்க தான் நிறைய. ஆனா இங்க பணம் இல்லைன்ட்டு ஏதேதோ, அதை எப்படி சொல்றது, அதாவது அந்த ஸ்கேம், ஏமாத்துற நெட்வொர்க்ல, இந்த பைனரி கான்செப்ட்ல போய் விழுந்துடுறாங்க. விட்டில் பூச்சிகளா விழுந்து அவங்க அங்க எல்லாம் போன பிறகு திருப்பி வராங்க. அதுக்கு பெரிய உதாரணம், ஒரு பைனரி கான்செப்ட் ஆரம்பிச்சவரே திரும்பி வந்துட்டாரு வெஸ்டீஜுக்கு. காரணம், இங்க இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ், இங்க இருக்கிற பிளான், இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட், கிரேட் மேனேஜ்மெண்ட், இது கிரேட் பாலி சார். அவரோட பழகுனவங்களுக்கு, அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் அந்த ஆட்டிடியூட். என் டீம்ல ஒரு 15 பேர் எங்களோட டெல்லிக்கு வந்தாங்க பாலி சாரை பார்க்கறதுக்கு. அப்ப நடந்த நிகழ்ச்சிகள் இங்க ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவருடைய அன்றைக்கு யாரையுமே மீட் பண்ணல. பட் அவர் அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்து இட்டாலி கிளம்புறாங்க. அவர் தீபக் சார்லாம் ரொம்ப பிஸியா இருந்தார். ஆஃபீஸே பரபரப்பா இருந்தது. யாரையும் மீட் பண்ணல. ஆனா நம்ம டீமை மட்டும்தான் மீட் பண்ணாரு. ஆனா அதுக்கு அவர் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு எங்களை மீட் பண்ணும்போது மணி 4. ஸோ ஒவ்வொருத்தையும் சாரி சொன்னாரு. அவரை மீட் பண்ண முடியுமான்னு சந்தேகத்தில் இருந்தது நாங்க. ஆனா நான் மட்டும் தெளிவா சொன்னேன், பாலி சார் மீட் பண்றேன்னா மீட் பண்ணுவாருன்னு சொன்னேன். அலக்கண்ணன் சார் வந்து பேசினாரு, தீபக் சார் வந்து எங்க கூட பேசினாரு. ஆனா பாலி சார் வரமாட்டாருன்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. நான் சொன்னேன் அவர் கட்டாயம் வருவாருன்னு. நாங்க வாங்கி போன போக்கே தீபக் சார்ட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுக்கவே இல்லை. பாலி சார் கட்டாயம் வருவார். பாலி சார் வரேன்னு சொல்லிட்டா வருவார். ஏன்னா கடந்த 13 ஆண்டுகளாக நான் அவரை நிறைய முறை அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய உரையாடல்கள் எனக்கு தெரியும். அவர் சொன்னா செய்வார். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு எம்டி. 28 வருஷம் நான் எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும்போது எங்க எம்டியை 2 முறை பார்த்துருக்கிறேன். தூரமா இருந்து 2 முறை தான் பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த 13 வருஷத்துல பாலி சாரோட பல நாட்கள் டூர் போகும்போது எல்லா டூர்லயும் நம்ம கூட வருவாரு. அது இல்லாம நம்ம தேவைப்பட்டா நம்ம பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு ப்ராடக்ட் யாராவது நம்ம ப்ராடக்ட்ல ஒரு குறை சொல்ல முடியுமா? நம்ம பிளான்ல எங்கேயாவது யாருக்காவது ₹1 லாஸ் ஆகுதா? இன்றைக்கு சேர்ந்தவர் கூட லாஸ் கிடையாது. இன்றைக்கு உள்ளவர் கூட பொருளை வாங்கினா பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி எங்க இருக்குது? இந்த மாதிரி எந்தாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு கடையில 70% ஆஃபர்னுவாங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா, இல்லைங்க நம்ம கேட்கிற எந்த பொருளுக்குமே அந்த ஆஃபர் இருக்காது. அவங்க அதுக்காக சில பொருட்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஒரு ஓரமா. யாருக்குமே தேவையில்லாத பொருட்களாவே அது இருக்கும். அந்த 70% ஆஃபர் போர்டும் வெளியே இருக்கும், அந்த பொருட்களும் உள்ளே இருக்கும். ஆனா அதை பார்த்து உள்ள போறவங்க, சரி உள்ள வந்துட்டான், அவங்க கண்ணில் வேற வேற பொருட்கள் படம், அதை வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. அது துணி கடையா இருந்தாலும் சரி, இல்ல செப்பல் கடையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த மாதிரி கவர்ச்சிகரமான விஷயத்தை தான் சொல்லி ஆஃபர்ன்ற பேர்ல மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. ஆனா வெஸ்டீஜ்ல சொல்லக்கூடிய ஆஃபர் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஆஃபர். அது கன்சிஸ்டன்சி ஆஃபரா இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபரும், இப்போ 5 crore பூல் கொடுத்துருக்குறாங்க, 3 crore பூல் கொடுத்துருக்குறாங்க. இந்த 20வது வருஷத்தை 20th அனிவர்சரியை முன்னிட்டு 20 கோடி ரூபா ஆஃபருக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை முதல் 6 மாசத்துக்கு 10 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த 10 கோடி ரூபாயில எனக்கான பணம் எவ்வளவு, அதை எவ்வளவு நான் வாங்க போறேன்? நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 crore பூல்ல நானும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த, அதாவது பங்குதாரர், எனக்கும் நானும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். முடிவு பண்ணுங்க, கிடைக்கும். எங்க சார் இதெல்லாம் எப்படி சார் செய்ய முடியும் அப்படின்னா கிடைக்காது. நான் வாங்குறேன்.
என்னால முடியும், நம்புங்க முடியும். நம்புறவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து பிரபு சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள பெரிய உற்சாகம், பெரிய சந்தோஷம், பெரிய நம்பிக்கை இதெல்லாம் வரணும். அதை நம்ம செயல்படுத்தணும். இன்னைக்கு பிரபஞ்சத்துல நிறைய பணம் இருக்கு. 97% மக்கள்கிட்ட உள்ள பணம் ஒரு 3% மக்கள்கிட்ட தான் போய் சேருது. ஏன்னா அந்த 3% மக்கள் தான் அதை நம்புறாங்க. இந்த பணம் எனக்கு தான் சொந்தம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க இந்த உலகத்துல இருக்க பணம் என்கிட்ட தான் வரும்னு நம்புறாங்க. ஆனா இந்த 97% மக்கள் அதெல்லாம் அது பணக்காரங்க தான் போகும், நமக்கு இல்லை, அதெல்லாம் அனுபவிக்கிறது அவங்க தான் அனுபவிப்பாங்க. BMW கார்ல அவங்க தான் போவாங்க, பென்ஸ்ல அவங்க தான் போவாங்க, ரோல்ஸ் ரைஸ் கார்லாம் அவங்க தான் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். அது ஒரு சில நடிகர்கள்ட்டையோ இல்ல வேற வேற முக்கியமான பிரபலங்கள்ட்டையோ போய் சேருது. என்ன காரணம்? நம்ம அதை நம்பாதனால நம்மகிட்ட வரல. நம்ம நம்பினா நமக்கு கிடைக்கும். ஸ்டார் குரூஸ் கப்பல் நானும் போவேன், அது எனக்காக தான் அந்த டூர் போட்டிருக்காங்க. நம்ம டீம்ல இருந்து 100 பேர் போலான்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு? இப்ப நம்ம 40 பேர் தாய்லாந்துக்கு விக்டோரியா மேடம் தலைமையில போயிட்டு வந்தோம். எப்படி இருந்தது டூர்? ஜெகதீஷ் சார் பேச முடியுமா? கோவிந்தராஜ் சார், வெங்கடேஷ் சார், டூர் வந்தவங்க, இந்த மீட்டிங்ல இருக்கவங்க, அப்புசாமி சார் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார் வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் சார். ஜெகதீஷன் சார், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். அதாவது இன்னைக்கு கூட நினைச்சா கூட அந்த சந்தோஷம் அப்படியே எங்களுக்கு வந்து நினைக்கும் போதெல்லாம் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. என்ன விஷயம்னாக்கா, நான் அந்த அளவுக்கு அந்த தாய்லாந்து ட்ரிப் ரொம்ப ரொம்ப அனுபவிச்சோம். எங்களை கூட்டு போன வழி நடத்தின விக்டோரியா மேடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈச் அண்ட் எவரி கார்னர் சொல்லுவா அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சு பத்திரமா கூட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா நான் பார்த்த விஷயம்லாம் ரொம்ப ஹை லெவல் தான் சார். வானத்துல பறந்தோம், கடலுக்குள்ள போனோம், புலியை தொட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து டவர்ல 56 அடுக்கு டவர்ல இருந்து கீழே அந்த ரோப்ல இறங்கினது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நினைச்ச உடனே அப்படியே அந்த ஹாப்பி அப்படியே உடனே வந்தது சார். தேங்க்யூ சார். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் செக்ஷன் தான். மார்னிங் செக்ஷன் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க, நிறைய நாலேஜ் எடுத்துங்க, எல்லாருமே பேசுங்க. சார் வந்து அடுத்துன்னு சொல்லும்போது எனக்கு வலிக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பேசணும். இது எல்லாருக்குமான மீட்டிங். இது சார் அப்படி சொல்றது வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க வந்து மாறுங்க, நீங்க மாறாம எதுவுமே மாத்த முடியாது. அதனால எல்லாருமே பேசுங்க. எல்லாருக்குமான இடம் தான் இந்த மார்னிங் செக்ஷன். நம்ம தயார் பண்ணிக்கக்கூடிய இடம் தான் இது. அதனால எல்லாருமே பயன்படுத்தி எல்லாருமே மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. யோசனையே பண்ணாதீங்க. எப்ப நீங்க தயங்குறீங்களோ அப்போ உங்க தோல்வி உங்க கூட இருக்குன்னு அர்த்தம். எப்ப நீங்க அந்த தயக்கத்துக்கு தூக்கி வெளியே போட்டு நீங்க நம்புறீங்களா அன்னைக்கு சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். அதனால பேசலாம், எல்லாருமே பேசலாம். பேசக்கூட மனிதர் யாருமே இல்லை. அதனால எல்லாருமே வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ டு மார்னிங். எண்ணம் தான் உன் முன்னேற்றத்திற்கான ஆணிவேர். உன் எண்ணம் உனக்கான சூழ்நிலையை உருவாக்கும். எங்கே நீ போக விரும்புகிறாயோ அங்கே போக உனக்கு வழி அமைத்து கொடுக்கும். நம்முடைய எண்ணங்கள் தான். நிலவை தொட முடியும் அப்படின்னா நிலவை எங்க இருந்தே தொட முடியும் அப்படின்றத அது அவங்க எண்ணங்கள் அப்படி காட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சில நேரங்கள்ல நம்மளும் போட்டோ எடுக்கிறோம், நிலாவை கையில பிடிக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறோம். கரெக்டா? வானத்துல இருக்கிற நிலாவை நம்ம தொடுற மாதிரி, அதாவது குதிப்பினாருடைய டவர்ல நம்ம மேல கை வைக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறோம், இல்ல பெரிய பெரிய பில்டிங்ல அது மாதிரி நம்ம தொடுற மாதிரி போட்டோ எடுக்கிறோம். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் அதை தொடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை தொட முடியும். சில பேர் அதை பார்த்து சிரிப்பாங்க. பாரு எப்படி போட்டோ எடுத்திருக்கான் பாரு, நிலாவை இவர் கையில பிடிக்கிறாராம், அவர் போட்டோ எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய பேச்சையோ அந்த மாதிரி, அதாவது அவங்களெல்லாம் மூடர்கள்னு சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள். வானம் கூட தொட்டுவிடும் தூரம் தான். அன்றைக்கு நிலாவுக்கு போவோம் அப்படின்றத சொல்லும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நிலால போய் இறங்கி அங்க என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு போறாங்க. அப்ப எதை நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம முன்னேற்றத்துக்கான ஆணிவேர். இன்னைக்கு 300 PVல
300 PV எப்படி சார் வாங்குவாங்க? யார் சார் வாங்குவாங்க? இன்னும் ஆர்குமெண்ட் நடக்குது. அவங்கள நம்ம திருத்தவே முடியாது. அவங்கள திருத்துற வேலை நம்ம வேலை இல்ல. 300 PVல செய்ய முடியுமா? முடியும். டீம் விக்டரி அதை செஞ்சு காட்டும். டீம் விக்டரியில் உள்ள நண்பர்கள் அதை செய்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் மேடத்துக்கும் ரொம்ப ஆழமா இருக்கு. அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பிரசன்டேஷனை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 8ஆம் தேதி உமன் சிஎன்டி சென்னையில் நடக்குது. அந்த உமன் சிஎன்டி முடிஞ்ச உடனே அன்றைக்கு எல்லாருமே யார் யார் வரீங்களோ லஞ்ச் எடுத்துட்டு வாங்க. அதை முடிச்சுட்டு மேடம் வந்து திரும்பவும் ஒரு செஷன் வைக்கிறாங்க சென்னை ஆஃபீஸில் 3 to 5. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தொடர்ந்து அதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எங்கெங்க பிரசன்டேஷன் நடக்கணுமோ நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லாருக்குமான வாய்ப்பு இது. எல்லாருக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு இது. அப்போ அதை நம்ம தான் வடிவமைச்சுக்குமே தவிர இன்னொருத்தர் வர முடியாது. இன்னைக்கு ராஜன் சார் ஒரு 300 PVல ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்கன்னா இதை டீம் விக்டரியால செய்ய முடியும் அப்படின்றத மேடம் உறுதியாக அவங்க சார்ட்ட சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அது நம்மளால முடியும். அதுக்கான முயற்சி எடுக்காம அதை பற்றி குறை சொல்லாதீங்க. முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தா முடியும். அது முடியும்ன்ற எண்ணத்தை முதல்ல உள்ளுக்கு கொண்டு வாங்க. அதை நம்புங்க, கேளுங்க, கிடைக்கும். இதுதான் இந்த பிரபஞ்ச விதி. முதல்ல நம்புங்க. அவர்கிட்ட இப்போ ஒருத்தட்ட போய் ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கணும்னா முதல்ல நீங்க நம்பி அப்புறம் தானே அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. அவர்கிட்ட கேட்டா தருவாரு. அது விதி. நீங்க நம்பி போய் கேட்டீங்கன்னா தருவாரு. அவர் தருவாரோ தரமாட்டாரோ சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா தரமாட்டாரு. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்முடைய உன் எண்ணம் உனக்கான சூழ்நிலையை உருவாக்கும். நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கே போக உனக்கு வழி அமைத்து கொடுக்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அது முடியும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்களோட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாசம் இதை முடிக்கணும், இதை முடிக்க முடியும், 5 crore பூல்ல என்னாலேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், நானும் ஒன் ஆஃப் த மெம்பரா அதுல ஆக முடியும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அதற்கான ஆளுங்களை உங்ககிட்ட வர வைப்பாங்க. நீங்க பேசுறவங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்களா தான் இருப்பாங்க. மாற்ற முடியும், மாறுவாங்க. ஸோ நீங்க முடிவெடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் இதுல ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஜெகதீஷ் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. All leaders, thank you. Thank you. Good morning. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir.